வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனிய படைகள் ஒரு புதிய தாக்குதலை தொடுத்துள்ள நிலையில் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் இந்த பிராந்தியத்தில் உக்ரைன் வெற்றி பெற்றால் எதிர்கால போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் உக்ரைனின் பேரம் பேசும் நிலை மேம்படும் என்று கூறினார். 2 வாரங்களில் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகைக்கு திரும்ப உள்ளதால் இந்த புதிய முயற்சி நடைபெறுகிறது. புதிய நிர்வாகம் மேற்கொள்ளக்கூடிய எதிர்கால பேரம் பேசலுக்கு முன்பாக இரு தரப்பினருக்கும் அதிக அவசர உணர்வை அளிக்கிறது. மறுபக்கத்தில் கிழக்கு உக்ரைனில் உள்ள ஒரு முக்கிய கிராமத்தை கைப்பற்றியதாக கூறியுள்ள ரஷ்யா அங்கு தொடர்ந்து நிலை பெற்று வருவதால் குர்ஸ்கில் உக்ரைனில் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல் முயற்சியும் வருகிறது. செய்தியாளர்களிடம் பிளிங்கன் கூறிய போது உக்ரைனியர்களே தங்களுக்கு அந்த வலுவான கை இருப்பதை உறுதிப்படுத்த முயற்சிக்கின்றனர். குர்ஸ்கில் அவர்களின் நிலை ஒரு முக்கியமான ஒன்றாகும். ஏனெனில் இது நிச்சயமாக இந்த ஆண்டில் வரக்கூடிய எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் காரணியாக இருக்கும் என்று தெரிவித்தார். உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி கடந்த செப்டம்பரில் குர்ஸ்க் ஒரு பேரம் பேசும் சிப் என்று கூறியதை அவரது மதிப்பீடு பிரதிபலிக்கிறது. உக்ரைன் முதலில் ஆகஸ்ட் மாதம் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தின் மீது படையெடுத்தது. ஆனால் அங்கு ஆரம்ப வெற்றிக்கு பின்னர் அது பெற்ற நிலப்பரப்பில் பாதியை இழந்தது. தற்போது தொடங்கியுள்ள புதிய குர்ஸ்க் தாக்குதலில் உக்ரைன் எந்தளவு நிலத்தை பெற்றுள்ளது என்பது தெளிவாக தெரியவில்லை. உக்ரைனின் திடீர் தாக்குதலில் சில ஆரம்ப வெற்றிகளை அடைந்தது ஆரம்ப அறிகுறிகள் தெரிகின்றன. இருப்பினும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சும் மற்றும் ரஷ்ய டெலிகிராம் சேனல்கள் உக்ரைனின் முன்னேற்றங்கள் தடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றன. புதிய உக்ரைனிய தாக்குதல் குறைந்தது 3 திசைகளில் நடக்கிறது என்று போர் ஆய்வுகளுக்கான நிறுவனம் ISW அதன் சமீபகால மதிப்பீட்டில் தெரிவித்துள்ளது. உக்ரைனின் படைகள் குர்ஸ்கில் உள்ள அதன் முக்கிய நடவடிக்கை தளமான சுட்சாவில் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி தாக்கியபடி நகர்கின்றன. அதே நேரத்தில் வடமேற்கில் கொரோனேவோ நகரத்தை நோக்கி முன்னேறின. உக்ரைனிய படைகள் ஜனவரி 5ஆம் தேதி தந்திரோபாய முன்னேற்றங்களை செய்தன என்று ISW குறிப்பிட்டது. உக்ரைன் ராணுவம் சுட்ஜாவின் வடகிழக்கில் உள்ள பெர்டின் நோவோசோட்னிட்ஸ்கி திசையில் 3 அலை தாக்குதல்களை நடத்தியது. கிட்டத்தட்ட ஒரு பட்டாலியன் மதிப்புள்ள கவச வாகனங்களை பயன்படுத்தி பல தாக்குதல்களை அங்கு நடத்தியதாக ரஷ்ய வட்டாரங்கள் கூறுகின்றன. ஜனவரி 5ஆம் தேதி வெளியிடப்பட்ட புவி இருப்பிட காட்சிகள் பெர்லினின் தென்மேற்கு மற்றும் தெற்கு வயல்களில் உக்ரைனிய படைகள் முன்னேறி குடியேற்றத்தின் தெற்கு பகுதிக்கு நுழைந்ததாக குறிப்பிடுகிறது. டெட்கினோ நகருக்கு அருகில் தாக்குதல் நடத்துவதன் மூலம் சீம் ஆற்றின் தெற்கே சுற்றி வளைக்கப்பட்ட ரஷ்ய துருப்புக்களை சிக்க வைக்க உக்ரைன் தனது முயற்சியை மீண்டும் தொடர்வதற்கான ஆதாரங்களும் உள்ளதாக ரஷ்ய டெலிகிராம் சேனல் ராய்பார் தெரிவித்துள்ளது. எனினும் ரஷ்ய படைகளும் எதிர் தாக்குதலில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றதாக ISW கூறியது. ரஷ்ய படைகளும் சுட்ஜியாவின் தென்கிழக்கே முன்னேறி ஜனவரி 5ஆம் தேதி கொரோனேவோவுக்கு தென்கிழக்கே மற்றும் சுட்ஜியாவுக்கு வடக்கே தீவிரமான உக்ரைனிய தாக்குதல்களுக்கு எதிராக எதிர் தாக்குதல் நடத்தியது என்றும் ISW கூறியது. நேற்று ஜனவரி 7ஆம் தேதி வெளியிடப்பட்ட புவி இருப்பிட காட்சிகள் ரஷ்ய படைகள் சுட்ஜியாவின் தென்கிழக்கே முன்னேறியதை காட்டுகிறது. ரஷ்ய டெலிகிராம் சேனல்களின்படி உக்ரைனிய தாக்குதலுக்கு நீண்ட தூர வீச்சு ஏவுகணைகள், மின்னணு போர் மற்றும் IMR கவச அத்துமீறல் வாகனங்கள் தலைமையிலான நெடு வரிசைகள் உதவின. ஆபரேஷன் செட் என்ற மற்றொரு ரஷ்ய டெலிகிராம் சேனல் உக்ரைனிய ஆயுதப்படைகள் சக்தி வாய்ந்த மின்னணு போர் முறைகள் மூலம் அப்பகுதியை மூடியது. எங்கள் ஆளற்ற விமானங்கள் செயல்படுவதை கடினமாக்குகிறது என்று தெரிவித்துள்ளது. மற்ற பகுதிகளிலும் உக்ரைன் ஆயுதப்படை தாக்குதல் நடத்தலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2 மேஜஸ் என்ற மற்றொரு ரஷ்ய டெலிகிராம் சேனல் எதிரி IMR வாகனங்களை பயன்படுத்துகிறது. அதன் மூலம் படை நகர்வை இலகுவாக்குகிறது. அத்துடன் அதிக எண்ணிக்கையில் கவச போர் வாகனங்கள் மற்றும் காலாட்படை போர் வாகனங்களை அப்பகுதியில் இயக்குகிறது என்று கூறியது. மேம்படுத்தப்பட்ட உக்ரைனிய மின்னணு போர் தொழில்நுட்பம் மற்றும் நீண்ட தூர தாக்குதல் திறன்களுக்கு பதிலடி கொடுப்பதில் ரஷ்யாவின் திறன் பற்றிய பரவலான ரஷ்ய கவலைகளை ரஷ்ய டெலிகிராம் சேனல்களில் காண முடிகிறது. ரஷ்ய படைகள் உக்ரைனிய போர்க்கள கண்டுபிடிப்புகளை விரைவாக சமாளிக்க சிரமப்படுகிறது என்று ISW தெரிவித்துள்ளது. உக்ரைனிய படைகள் ரஷ்யாவின் பின்புற பகுதிகளை தாக்க நீண்ட தூர வீச்சு ஏவுகணைகளை பயன்படுத்துகின்றன. உக்ரைனிய இயந்திரமயமாக்கப்பட்ட படைகளின் முன்னேற்றங்களுக்கு ஆதரவாக ரஷ்ய ஆளற்ற விமானங்களை வீழ்த்த உக்ரைன் ராணுவம் மேம்படுத்தப்பட்ட மின்னணு போர் சாதனங்களை பயன்படுத்துகிறது. உக்ரைன் ஜனாதிபதி செலன்ஸ்கி நேற்று செவ்வாய்க்கிழமை தனது மாலை உரையில் குர்ஸ்கில் ரஷ்யா பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாக கூறினார். அவரது உரையில் அவர் குர்ஸ்க் பிராந்தியத்தில் எங்கள் நடவடிக்கைகள் தொடங்கி சரியாக 5 மாதங்கள் ஆகின்றன. இந்த 5 மாதங்களும் ரஷ்ய பிராந்தியத்தில் ஒரு இடையக மண்டலத்தை நாங்கள் தொடர்ந்து பராமரிக்கிறோம். ரஷ்ய ராணுவ திறனை தீவிரமாக அழித்து வருகிறோம் என்றார்.
அவர் மேலும் தெரிவித்த போது குர்ஸ்க் நடவடிக்கையின் தொடக்கத்திலிருந்து எதிரி ஏற்கனவே இந்த பகுதியில் மட்டும் 38,000 துருப்புக்களை இழந்துள்ளது. இதில் சுமார் 15,000 ஈடு செய்ய முடியாத இழப்புகள் அடங்கும். ரஷ்யர்கள் குர்ஸ்க் பிராந்தியத்தில் தங்கள் வலுவான படைப்பிரிவுகளை நிலைநிறுத்தியுள்ளனர். வடகொரியாவை சேர்ந்த துருப்புக்கள் அங்கு போரில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஆக்கிரமிப்பாளர் தற்போது இந்த சக்தியை மற்ற திசைகளுக்கு, குறிப்பாக டொனட்ஸ், சுமி, கார்கிவ் அல்லது சபோரிசியா பகுதிகளுக்கு திருப்பி விட முடியாது என்று குறிப்பிட்டார். இதற்கிடையில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு உக்ரைனிய ராணுவத்தின் முன்னகர்வுகளை தடுத்து நிறுத்தியதாக கூறியது. விமானம் அல்லது பீரங்கிகளால் ஆதரிக்கப்படும் படைப்பிரிவுகளின் தீர்க்கமான நடவடிக்கைகளால் உக்ரைனிய ஆயுதப்படைகளின் முயற்சி முறியடிக்கப்பட்டது என்று ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தமது டெலிகிராம் சேனலில் கூறியது. ரஷ்ய ராணுவம் குர்ஸ்கில் நடத்தும் போரில் சுமார் 12,000 வடகொரிய துருப்புக்கள் இறக்கிவிடப்பட்டனர். இதுவரை அந்த துருப்புக்களில் கிட்டத்தட்ட 1/3 பகுதியினர் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளனர். சனிக்கிழமை ஒளிபரப்பப்பட்ட பெரிய அளவிலான நேர்காணலில் அமெரிக்க பாட்காஸ்டர் லெக்ஸ் ஃப்ரிட்மேனிடம் செலன்ஸ்கி கூறினார், ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே ஒரு கொடுக்கல் வாங்கல் ரகசிய ஒப்பந்தம் உள்ளது என்று பைடன் நிர்வாகத்தின் கடந்த கால கூற்றுக்களை ஆண்டனி பிளிங்கன் நேற்று செவ்வாய்க்கிழமை உறுதிப்படுத்தினார். அது பற்றி கூறியவர், நாங்கள் பார்ப்பது வடகொரியாவின் பீரங்கி வெடிபொருட்கள் மற்றும் துருப்புக்களை ரஷ்யாவுக்கு வழங்குவது மட்டுமல்ல, ஆதரவு மற்ற திசையில் இருந்தும் வருவதை காண்கிறோம் என்று பிளிங்கன் கூறினார். ரஷ்யா ஏற்கனவே வடகொரியாவுக்கு சில இராணுவ தளவாட தொழில்நுட்பங்களை வழங்கி வருகிறது. அவற்றை வடகொரியாவில் தயாரிக்க பயிற்சி அளிக்கிறது. வடகொரியாவுடன் விண்வெளி மற்றும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பகிர்ந்து கொள்ளும் நோக்கத்தை ரஷ்யா வைத்திருக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். அமெரிக்கா மட்டுமல்ல, தென்கொரியா மற்றும் ஜப்பானும் இந்த கொடுக்கல் வாங்கல்களை மிகுந்த கவனத்துடன் கவனிக்கின்றோம் என்று தெரிவித்தார். உக்ரைனில் புதிய குர்ஸ்க் தாக்குதல்கள் ரஷ்யாவுக்குள் நடக்கும் அதே நேரத்தில் உக்ரைனுக்குள் டொனட்ஸ் பகுதியில் உள்ள கிழக்கு உக்ரைனிய நகரமான குரோகோவை கைப்பற்றியதாக ரஷ்யா கூறுகிறது. எனவே வடக்கே சுமார் 32 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள போக்ரோவ்ஸ் நகரை நோக்கி ரஷ்ய ராணுவ நகர்வுக்கு இது ஒரு அரணாக உள்ளது. கிழக்கில் உக்ரைனிய ராணுவ கட்டளை தளம் குரோகோவ் நகரம் வீழ்ந்ததாக ரஷ்யா கூறியதற்கு கருத்து தெரிவிக்கவில்லை. ரஷ்யாவிலும் உக்ரைனிலும் குர்ஸ்க் மற்றும் கிராக்கோவில் நடந்த போரை விரைவில் முடிப்பதாக உறுதியளித்து ட்ரம்பின் ஜனாதிபதி பதவியேற்புக்கு முன் துரிதமாக நடக்கின்றன. ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ட்ரம்ப் உக்ரைன் போரை எப்படி விரைவில் முடிக்கப் போகிறார் என்று எந்த விவரத்தையும் இன்னமும் வழங்கவில்லை என்றாலும் அந்த உறுதிமொழியை ட்ரம்ப் நிறைவேற்ற முடியும் என்று தான் நம்புவதாக செலன்ஸ்கி திங்கட்கிழமை வெளியான ஒரு நேர்காணலில் கூறினார். அவர் தொடர்ந்து கூறிய போது, டொனால்ட் ட்ரம்புடன் நான் ஏதாவது பேசும்போது, நாம் நேரில் சந்தித்தாலும் சரி, தொலைபேசியில் அழைப்பு வந்தாலும் சரி, எல்லா ஐரோப்பிய தலைவர்களும் பேச்சுவார்த்தை எப்படி இருந்தது என்று எப்பொழுதும் கேட்கிறார்கள். இது டொனால்ட் ட்ரம்பின் செல்வாக்கை காட்டுகிறது. இதுவரை வேறு ஒரு அமெரிக்க ஜனாதிபதிக்கும் இது நடந்ததில்லை என்று எனது அனுபவத்தில் இருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், இந்த போரை அவரால் நிறுத்த முடியும் என்று. ட்ரம்பின் தந்திர விளையாட்டில் மற்றும் ஒரு காரணி உள்ளது என்று கூறிய செலன்ஸ்கி, அந்த காரணி பயம் என்றார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினை ட்ரம்ப் தடுக்க முடியும், ஏனெனில் புட்டின் ட்ரம்பை பற்றி பயப்படுகிறார் என்று செலன்ஸ்கி விளக்கினார். டிசம்பர் 12ஆம் தேதி டைம் பத்திரிகைக்கு டொனால்ட் ட்ரம்ப் அளித்த பேட்டியின் அடிப்படையில் கருத்து தெரிவித்த ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சேர்கி லாவ்ரோவ், ட்ரம்பின் எண்ணம் ரஷ்யாவுடனான மோதலுக்கான பொறுப்பை ஐரோப்பியர்களுக்கு மாற்றுவதாகும். நேட்டோவில் உக்ரைனின் சேர்க்கை 20 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கவும், பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய அமைதி காக்கும் படைகளை உக்ரைனில் நிறுத்தவும் ட்ரம்ப் குழு உறுப்பினர்கள் முன்மொழிந்ததில் நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை என்று லாவ்ரோவ் தெரிவித்தார். ஜனவரி 20ஆம் தேதி ட்ரம்ப் பதவியேற்கும் போது அதன் 3ஆம் ஆண்டு நிறைவை நெருங்கும் இந்த முழு போரை முடிவுக்கு கொண்டுவர அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பற்றி இரு தரப்பினரும் அறிந்து கொள்வார்கள்.